ஹாய், டே 6 ஆஃப் ரோட் ட்ரிப் இன் கோவா. டே 5ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தோடவே அந்த அன்றைக்கி நைட் நாங்கள் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆனந்தும் கிளம்பிட்டோம். அம்மா அப்பா நெக்ஸ்ட் டே கிளம்ப போகிறதுனால நாங்கள் வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு போயிட்டு அலைச்சல் ஆகிடும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் பேக் பண்ணிவிட்டு நார்த் கோவாவை நோக்கி கிளம்பியாச்சு. இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் டே 3 ஒரு டே 4லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டியது. அன்எக்ஸ்பெக்டட்லி வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்பெக்டட் விட அதிகமாக போனதுனால எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் இடையில் ஒரு நாள் சவுத் கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டே 6 ஹாஃப் டே நார்த் கோவாவும் ஹாஃப் டே சவுத் கோவாவும் பிளான் பண்ணிக்கிட்டோம். நான் டெஸ்டினேஷன் போகும்போதே ஆனந்த்கிட்ட கேட்டுகிட்டே வந்தேன், நிஜமாமே நான் வரணுமா, இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் கூட உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். ஒன்றும் வேலைக்காகலை. அதுக்கு எதுக்கு உங்களை நான் வேறு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் மட்டும் வந்திருப்பேனே அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்படி நாங்கள் வந்த பிளேஸ் தாங்க கோவா பஞ்சி. இது நார்த் கோவாவில் இருக்குது. இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிமோட் ஏரியா தான். பட் ஆனால் நம்ம புதுசாக அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றது வர்த்தன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் உள்ளே போனதுமே உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் தென் டிக்கெட் ப்ரைஸிங்கும் சொல்கிறாங்க. பர் ஹெட் 3,700 சொன்னாங்க. நாங்கள் போன டைமில் இன்ஸ்டண்ட்டாக 500 டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ப்ரெக்னென்ட் விமென்ஸ், பேக் பெயின்ஸ் இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட் இவங்களெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம சைன் பண்ணி பேமெண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான திங்ஸ் நம்ம ஏதாவது வேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கலட்டி நம்ம பேக்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜம்பிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஏதாவது நம்ம ஜம்ப் பண்ணும்போது லூஸாக இருந்து கலண்டு விழுந்துட்டு அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைங்கிறத ப்ரியராகவே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நானும் ஆனந்தும் எங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் கலட்டி எங்கள் பேக்கில் வச்சுட்டு பேக் அங்கேயே தான் வச்சுட்டு போனோம். சேஃப்டி வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மக்கிட்ட என்ன தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினாலும் மறுபடியும் ஒரு டைமுக்கு 2 டைம் டபுள் செக் பண்ணி எல்லாமே ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நமக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறாங்க. எங்களோட பேக் திங்ஸ் எல்லாமே வெயிட்டிங் ஏரியாவில் வச்சுட்டு சேஃப்டி கேஸ் போடுறதுக்கு நானும் ஆனந்தும் போகும்போது ஆனந்த்கிட்ட கேட்டு வந்தேன், என்னப்பா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இதுக்கு சார்ஜ் ரொம்ப பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனந்த் இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விட்டு அப்படி நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் முந்திரி கொட்டை மாதிரி போனேன். ஃபஸ்ட்டே நம்ம பாடி வெயிட்டை செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் தான் அந்த சேஃப்டி கீஸ் கொடுக்குறதோ அந்த ரோப் சூஸ் பண்ணுறதோ பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோடய பாடி வெயிட் பார்த்திங்கன்னா 46.5. அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க சேஃப்டி கீஸ்லாம் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக கொடுத்தாங்க. நமக்கு என்னென்ன சேஃப்டி கியர்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் டபுள் செக் பண்ணி அவங்களே நமக்கு வேர் பண்ணி விடுறாங்க. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. லைக் நம்ம ஹிந்தி பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் அவங்க தெளிவாக புரிஞ்சுட்டு நமக்கு ரிப்ளையும் பண்ணிடுறாங்க. ஹிந்தியில் ரிப்ளை பண்ணாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்குது. எனக்கு என்னென்னா ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா சேஃப்டி கியர்ஸும் போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்தது. நீங்கள் கால் எடுத்து வைக்கணும், எனக்கு வெயிட்டாக இருந்தது. கால் எடுத்து வைக்கணுன்னாலே காலே கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே போட்டு விட்டாங்க. அடுத்து ஆனந்துக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு லிஃப்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. லிஃப்ட்லேருந்து மேலே நம்ம ஜம்பிங் பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த லிஃப்ட்லக்குள்ளே ஏறுறதுக்குள்ளே இந்த கியர்ஸ் எல்லாம் போட்டு அதுவே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக 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 தான் ரியல் ஹைட் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. நம்ம குதிக்க போகிற ஹைட் பார்த்திங்கன்னா 61 மீட்டர்ஸ், அதாவது 200 ஃபீட்ஸ். எனக்கு கீழே இருந்துட்டு ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னப்போ ஆனந்த் மேலேயும் கீழேயும் ஏன் பார்த்தாங்க அப்படிங்கிறது மேலே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஐயோ என்னடா தெரியாதனமாக வாய் பேசிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஃபஸ்ட்டு குதிக்கிறேன்னு வேறு சொல்லிட்டேன். சரி ஓகே, மனசில் ஒரு வரியான தைரியத்தை வர வச்சுட்டு குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆனந்த் கண்டிப்பாக நீங்கள் குதிக்கிற ஃபோர்ஸ்க்கு Insta 360 கையில் ஹோல்ட் பண்ண முடியாது, விட்டுருவீங்க. அதனால் உங்கள் கையோடு சேர்த்து Insta 360 நான் செல்லோ டேப் அடிச்சிடுறேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக செல்லோ டேப் போட்டு Insta 360 அடிச்சிட்டாங்க. நம்மளை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் எடுக்கிற மாதிரி நம்ம குதிக்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் மேம் இப்படி போஸ் கொடுங்க, மேம் அப்படி போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரி வாங்க குதிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சாங்க.
நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ட்ரோன் வீடியோ பார்த்துருப்பீங்க பஞ்சி ஜம்பிங்க்கு. அது வந்து பாட்டெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி அது கிடையாது. அதுவும் இங்கே பாரு, தலை கீழே போகிற மாதிரி உழுகணும். ஹெட் ஃபர்ஸ்ட், ரைட்? ஹெட் ஃபர்ஸ்ட். பாடி ஃப்ரண்ட், பாடி ஃப்ரண்ட், பாடி ஃப்ரண்ட், பாடி ஃப்ரண்ட். Okay, good. Okay, on a count of 3, 2, 1. இதுதான் ரியாலிட்டி. நான் போயிட்டு கீழே கீழே குடிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டாஃபுங்க வந்து, மேம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்கும், கீழே பார்க்காதீங்க, நேராக பாருங்கள், நேராக பாருங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம கண்ணே திருப்பி திருப்பி கீழே தான் போகுது. மேம் நீங்கள் நேராக பாருங்கள், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எட்ஜுக்கு வந்து நின்னதுக்கப்புறம் அப்போ வந்து மறுபடியும் நம்மளை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அண்ட் தென் வந்து ட்ரோன் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் இந்த பஞ்சு ஜம்பிங்கில் குதிக்கிறீங்க அப்படின்னா வாட் எவர் கேஜெட்ஸ் யூ ஆர் கேரிங் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கேப்சர் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டா 360 இல்லை கோப்ரோவோ அது எது வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கணும். அதர்வைஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் ஒரு ட்ரோன் ஷாட்டும் எடுத்துடுறாங்க. உங்களுக்கு அந்த ட்ரோன் ஷாட் வேணும் அப்படின்னா டிக்கெட் காசு போக நீங்கள் ட்ரோன் ஷாட்டுக்கு 1000 ஒரு வீடியோக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேம் நீங்கள் அங்கே பார்த்து போஸ்ட் கொடுங்க, மேம் இங்கே பார்த்து போஸ்ட் கொடுங்க, மேம் ஹாய் சொல்லுங்கள், மேம் இப்படி போஸ்ட் கொடுங்கன்னு. நானே என் உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளை பின்னாடி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எட்ஜில் போய் நிற்கிறத விட பாடியை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எட்ஜில் பார்த்து அப்படியே குதிச்சிடக்கூடாது, நீங்கள் பாடியை முன்னாடி ஃப்ரண்டில் மூவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் விழுகணும், ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கைட் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த ஸ்டாஃப் ஆன் தி கவுண்ட் டவுன் ஆஃப் 3, 2, 1 இது சொன்னது மட்டும்தான் எனக்கு வந்து தெளிவாக ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் குதிக்கும் போது நான் கத்திட்டு குதித்தேன். அந்த பயத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் குதிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவீங்க. அந்த குதிக்கிற வரைக்கும் தான் உங்களை அந்த கீழே நீங்கள் போய் விழுகிற வரைக்கும் மட்டும்தான் வந்து அந்த பயம் நடுக்கம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து நார்மல் ஆகிடுது. கையில் இன்ஸ்டா 360யோட அந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்த சைஸை விட விலகி வெளியில் வந்துருச்சு. பட் ஓகே, நல்லா இருந்தது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்ணை முழிச்சு பார்க்கும்போது. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் விழுந்த பொசிஷன்லேயே தான் உங்களை வந்து கீழே இறக்குவாங்க. இறக்கும் போது உங்களுக்கு ஒரு ரோப் கொடுத்து உங்களை அதை ஹோல்ட் பண்ண சொல்லி உங்களை அழகாக வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. லேண்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஆனந்த் கிட்ட செல்லோ டேப்பில் எதுக்கு அடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தேன். பட் கண்டிப்பாக விட்டுருந்துருப்பேன். செல்லோ டேப் அடித்தது வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. நல்லா ஆனந்த் வந்து நல்லா செல்லோ டேப் அடித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் அந்த பசங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் கழட்டினதுக்கப்புறம் என்னை தனியாக ஒரு சேரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பொறுமையாக ஒரு பையன் வந்து அந்த செல்லோ டேப்பெல்லாம் ஒவ்வொன்றா கிழிச்சு எடுத்து அந்த கேஜெட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து போனேன். அப்படி ஓகேவா மேம், ஆல் செட்டாக உங்களுக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனந்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணவே போனாங்க. ஆனந்த் வந்து கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனந்துக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. அவங்க குதிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னெலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக 2 பேருக்குமே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பயம் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம், ஒரு அட்ரினலின் ஜங்கி அந்த மாதிரி சொல்லலாம். முடிச்சுட்டு வெயிட்டிங் ஏரியா போனதுக்கப்புறம் அவங்க அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ட்ரோன் வீடியோ காமிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்றத காட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்னப்போ நாங்கள் ட்ரோன் வீடியோ வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஆனந்த் இருந்துட்டு உங்கள் வீடியோ மட்டும் வாங்கிக்கலாம், உங்களது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வாட் எவர் இட் மேபி, அது உங்களோட விஷ் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ மட்டும் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ ஒரு வீடியோவுக்கு வந்து 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னா ட்ரோன் ஆப்ரேட்டர் தனியாக இருக்காங்க. ஸோ அந்த காஸ்ட் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கவே வந்து நான் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் ஆச்சு. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. நமக்கு எதுவும் வந்து பயப்படுறதுக்கும் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. நான் முன்ன சொன்னது தான், ரிமோட் ஏரியாவாக இருந்தாலும் அங்கே இருந்த பீப்புள் வந்து நம்மளை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிறாங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோங்க. அடுத்த டெஸ்டினேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவராலாக கோவா பஞ்சி நார்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா?
இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஓவர் ரேட்டட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை கரெக்டான சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அங்கே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி கியர்ஸும் சரி, அங்கே இருக்க ஸ்டாஃபும் சரி, எல்லாமே வந்து அந்த நம்மளை வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு டைமுக்கு 4 டைம் செக் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்மளை பயப்படுத்தாமல் லைக் ஏனோ தானோன்னு பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோவா வரீங்க, ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஸ்போர்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கோவா பஞ்சி நார்த் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடம்ப ஸ்ரீ மகாதேவ டெம்பிள். இது சுர்லா அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. பனாஜியிலேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் நார்த்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் போகிற வேல வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப இன்டீரியர் தான், டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. ஆனந்த் வந்து கோவா ட்ரிப் பிளான் பண்ணும் போதே அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல, கேள்வியும் பட்டதில்லை. ஆனால் இந்த பிக்சரை வந்து நான் கவுட் ஆஃப் ஃபோர்ட்டில் வந்து பார்த்துருந்தேன், ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எந்தளவுக்கு இப்போது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு நேரில் பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனாலும் நான் அங்கே டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளே தூங்கிட்டேன், தூக்கம் வருது, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனந்தும் வந்து மதியம் லஞ்ச் இங்கே சாப்பிட்றலாம் அங்கே சாப்பிட்றலான்னு தேடிட்டே வந்திருக்காங்க. எங்கேயுமே போகிற வழியில் பெருசாக கடையே இல்லையாமா. அந்த கோவில் ரீச் ஆகிறதுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடை பின்னாடி வீடு, அந்த வீட்டுக்காரங்களே வந்து ஃபுட்டு சமைச்சு வெளியே வந்து ஹோட்டல் மாதிரி சின்னதாக நடத்துகிறாங்க. ஆனந்த் கார் பார்க் பண்ணிவிட்டு, சாமி வேறு எங்கேயுமே கடை இல்லை, இதுதான் கடை, இங்கே சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசிக்குது வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போயிட்டோம். அந்த கடையில் வந்து இந்த அளவுக்கு ஃபுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வெஜ் தாலி தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 120 to 150 இருந்தது. அந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு. திருப்தியாக வந்து ஆளுக்கு ஒரு வெஜ் தாலி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த கடையிலேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. கம்ப்ளீட் டீப் ஃபாரஸ்ட் தான். அங்கே போய் கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே சுற்றியும் வந்து அந்த பூ கொடுக்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு பூ இது வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வந்து அழகாக ஒரு லீஃபில் ஃபோல்ட் பண்ணி அதில் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வச்சு 2 ஊதுபத்தி வச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் அதை வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடைக்கு நீங்கள் கீழே போய் காலெல்லாம் நனைச்சிக்கலாம், குளிக்கிறதுனால குளிச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நாங்கள் போய் காலை நனைச்சிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போனோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. வெளியவே அந்த ஓடை இருந்த இடத்துலேயே வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் வந்து நம்ம காலை கடிச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது. அப்புறம் காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸை வந்து ஃபீல் பண்ணலாம். என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மேபி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இவ்வளோ அழகான ஒரு நேச்சர் கூட டீப் டவுனாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்குதா, இல்லை ரொம்ப பழமையான கோயிலுங்கிறதுனால வந்து கிடைக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. எனக்கு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கே மனசு இல்லை. என்னையே மீறி நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டே இருந்தேன். திருப்பி கோயிலை சுற்றி வந்தேன், அந்த கோயிலை ரசித்தேன். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அந்த கோயிலை வந்து ரொம்ப அழகாக வந்து கோவா கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அங்கங்கே வந்து கோவிலில் சிலைகள் வந்து டேமேஜ் ஆகிருந்தது. பட் ஸ்டில் அந்த கோவிலேருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் கூட குறையலன்னு தான் சொல்லுவேன். நிறைய பீப்புள் வராங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க, உள்ளே எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அமைதியாக இருக்காங்க, யாரும் சத்தம் போடுறதில்ல, எதுவும் வந்து நியூசன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதில்ல. ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த கோவிலை 13th centuryயில் பசால்ட் ஸ்டோனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பசால்ட் ஸ்டோனுமே வந்து டெக்கான் பிளாட்டோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கடம்பா ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கடம்பா இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதுவும் இது ஒரே ஒரு கோவில் தான் இப்போ வந்து கடம்பா ஸ்டைலில், அதுவும் பசால்ட் ஸ்டோனில் வந்து சிவா டெம்பிளாக இருக்குது. அதை கோவா கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். நம்மளை கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு உள்ளே போகலாமான்னு தெரியல, நாங்கள் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தர் வந்து நீங்கள் உள்ளே போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். நம்ம அந்த சிவனுக்குரிய அந்த நிலவு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொண்டு போகிற பூவை வச்சு நீங்கள் பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். யாருமே நம்மளை வந்து ஆஜ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பொறுமையாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து என் வாயில் வந்து ஓம் நமக் சிவாயை தவிர வேறு எதுவுமே வரல. நான் பாட்டுக்கு ஓம் நமக் சிவாயா ஓம் நமக் சிவாயான்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஆனந்த் வந்து வீடியோஸ் எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸ்டில் வந்து நான் என்ன தான் வந்து வீடியோஸ் எடுக்க போனாலும் ஃபோட்டோஸ் எடுக்க போனாலும் என்னோடய மனசும் சரி, உள் மனசும் சரி, அந்த உச்சரிப்பும் சரி, அந்த ஓம் நமக் சிவாயை தவிர எதுவுமே வரல. என்னையே மீறி அந்த விஷயம் வந்து வந்துகிட்டே இருந்தது திருப்பி திருப்பி திருப்பி.
நீங்கள் உள்ள திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அந்த தூணில் சாஞ்சு கண்ணை மூடி ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு சைடில் ஒரு ஓடை போகும். அந்த ஓடையில் போகிற தண்ணி சத்தம், சுற்றியும் இந்த பறவைங்க கத்துற சத்தம், காற்றோட சத்தம், அந்த கோவிலோட பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது எல்லாமே உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து நான் முன்ன சொன்னது தான், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அந்த நேச்சருக்கும் இருக்கக்கூடிய பவர் நம்ம பாடியில் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் பாசிட்டிவிட்டியை வந்து தூண்டி கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். எங்களால் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. கிளம்பி வெளியில் வந்து அந்த சிட் அவுட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே அந்த ஓடைக்கு போகலான்னு கேட்டால் ஆனந்த் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் காலை தண்ணியில் நனைக்க வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது தான் இது எந்த அளவுக்கு டீப் ஃபாரஸ்ட்னு தெரிஞ்சது. ஏன்னா வரும்போது நான் தூங்கிட்டே வந்ததுனால எனக்கு தெரியல, ஆனால் போகும்போது அந்த ரூட் சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். கோவா வந்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் தி மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கீங்க, இல்லை புதுசாக பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கோவா வந்தப்போ எனக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது. கைண்ட் ஆஃப் லவ், ஃபேமிலி டைம், அட்வென்ச்சரஸ் டைம், எல்லாமே பார்ட்டி எல்லாமே கிடச்சிது. ஆனால் எங்களை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், இந்த கோவில் தான். இங்கே வந்து எங்கள் 2 பேர்த்தையும் வந்து பயங்கர ஒரு வைபோடு திருப்பி இந்த கோவில் அனுப்பிச்சுன்னு தான் சொல்லணும். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அடுத்து எந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கொல்வா பீச் தான். சாட்டர்டே ஈவினிங்கிறதுனால கொல்வா பீச்சில் நல்ல கூட்டமாக இருந்தது, டிராஃபிக்காகவும் இருந்தது. காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு ஈவினிங் சன்செட்டுக்கு கரெக்டாக போயாச்சு. வியூ சூப்பராக இருந்ததுங்க. பீச்சில் அந்த சன்செட்டு பார்க்குறதே அழகு தானே. அதில் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆனந்தை வந்து நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக ஃபோட்டோவே எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க வராது. ஆனால் ஆனந்தை ஒரு அழகாக 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டேன். ஃபைனலாக சன்செட் ஆனதுமே நானும் ஆனந்தும் அங்கேருந்து கிளம்பி அப்பார்ட்மெண்ட் தான் வந்தோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டேக்கான பேக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. 6 days நாங்கள் கோவாவில் பிளான் பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ண எல்லா பிளேஸையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டோம். ஒரு 2 பீச் தான் வந்து ஸ்கிப் ஆச்சு. ஸோ அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் அந்த வேலையை வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா உட்காந்து அம்மாவுக்கு தக்காளியெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. Day 6 பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் ஒரு அட்வென்ச்சர், மதியம் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஈவினிங் டைமில் ஒரு மைல்ட் சன்செட். இது 3யுமே டு த கோர் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அம்மா அப்பா கிட்டேயுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன, Day 7 எப்போ கிளம்பணும், எங்கே வந்து ஸ்டே பண்ணோம், அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட், பாய்.